அழகாய் பூக்குதே சுகமாய் தாக்குதே அழகாய் பூக்குதே உன்னை பார்த்தாலே அது போதும் நீ சிரிச்சாலே அது போதும் பசிக்காதே ஒரு போதும் என் உயிரை சொன்னாலே மாமா அது கேட்டாலே அது ஓய் சிவானி. ராம், நம்ம ரெண்டு பேருக்கும் கல்யாணம் முடிஞ்சது. ராம், என்ன கடைசி வரைக்கும் நல்லா பாத்துக்குவியா? ஓய், என்ன கேள்வி இது? சொல்லு, பாத்துக்குவியா? எனக்காக பிறந்தவன் நீ, உனக்காக பிறந்தவன் நான். நம்ம ரெண்டு பேருக்காக தான் இந்த உலகமேவும். இதே மாதிரி ஒத்துமையா கடைசி வரைக்கும் குடு கிளவி தாத்தா ஆகுற வரைக்கும் சந்தோஷமா இருக்கலாம், ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து. ஓகேவா? அப்புறம் இன்னொன்னு சொல்லவா? சொல்லுமா. ராம், நம்ம ரெண்டு பேருக்கு நடுவுல எவ்வளவு சண்டை வந்தாலும் சரி, எந்த பிரச்சனை வந்தாலும் சரி, நம்ம ரெண்டு பேரும் எப்பவுமே பிரிஞ்சிருக்க கூடாது. ஓகேவா? பிரிஞ்சு இருக்கிறதா? புருஷன் பொண்டாட்டி சண்டை போட்டு கோச்சிட்டுலாம் போவாங்கல்ல, அந்த மாதிரி சின்ன சின்ன பிரிவு கூட நமக்குள்ள வேண்டாம். ஓகேவா? சரிமா. சரி, ஓகே. அவ்வளவுதானா? அவ்வளவுதான். வேற ஏதாவது இருந்தாலும் சொல்லு. உனக்கு மனசுக்கு பிடிச்சது பிடிக்காதது எல்லாமே நான் கேட்டுக்கிறேன். அதெல்லாம் ஒண்ணு இல்ல ராம், உனக்கு என்ன பிடிக்குமோ அது எனக்கும் பிடிக்கும், உனக்கு பிடிக்காதது எனக்கும் பிடிக்காது. அதெல்லாம் நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். ஓஹோ. ராம், நம்ம கல்யாணம் நடக்காதுன்னு நினைச்சேன். பாத்தியா என் அம்மா நாயகிய எப்பெல்லாம் என்கிட்ட சென்டிமெண்டா பேசி. ராம், அந்த நிமிஷம் சரத்தண்ணா மட்டும் வரல, அவ்வளவுதான், நான் நாயகி கூட போயிருப்பேன். நீ எல்லாம் செய்வமா? யாராவது அழுதாதான் மனசு பொறுக்காதே. வேற என்ன பண்றது? ராம், சொல்லுமா. இல்ல, சிந்து நாயகி வீட்ல சிந்துக்கு எந்த பிரச்சனையும் வராதே. அதெல்லாம் வராது. இல்ல ராம், இன்னும் சரத்தண்ணா ஜீவா எல்லாருமே இங்கதான் இருக்காங்க. சிந்து மட்டும் அங்க தனியா. ராம், சிந்துக்கு எந்த பிரச்சனையும் இருக்காதே. அதெல்லாம் இருக்காது. சரத் அப்படிலாம் சும்மா விட மாட்டான். அப்பா வராங்க. அப்பா வாப்பா. இங்க பாரு நாயு, இதெல்லாம் சரியில்லை, பாத்துக்கோ. என்னடி, என்ன சரியில்லை? யார் நீ எவர் நீன்னு தெரியாம என் வீட்டுக்குள்ள வந்து நல்லா தின்னுட்டு எங்களையே அதிகாரம் பண்ணி என் வீட்டுக்கே வேலைக்காரி ஆக்கிட்டியடி. உன்னை நான் சும்மா விட்டுருவேன்? இங்க பாரு நாயு, என் அண்ணன் இப்ப வந்துருவான். எவன்டி உன் அண்ணன்? எவன் வந்தாலும் நான் பாத்துக்கிறேன். தர்மா, இன்னும் ஏன் பாத்துட்டு இருக்க? மா, ஒரே இத ஸ்டோலிய முடிச்சிட்டா. முடிடா. இவளால தான்டா பசுபதியும் லாக்அப்ல இருக்கான். நம்ம குடும்பமே இப்படி ஆனதுக்கு இவதான் காரணம். போடு தர்மா, போய் தொலையட்டும். சரிங்கம்மா. இங்க பாரு தர்மா, மாமா கறி சொல்றதெல்லாம் கேட்காத, அப்புறம் நீ தான் ஜெயில போய் உட்கார்ந்துட்டு இருக்கணும். சந்தோஷமா போவேண்டி. நான் கொன்னுட்டேங்கிற சந்தோஷத்துல ஜெயில இருந்தாலும் நிம்மதியா இருப்பேன். எங்க வீட்டுக்குள்ள நுழைஞ்சு எங்களையே அதிகாரம் பண்ணல. இந்த சிவானி நாயவே நாங்க கண்டுக்க மாட்டோம். ஆனா நீ எவனே தெரியல. அவள மாதிரி இருக்கிற ஒரே காரணத்துக்காக எங்களை எல்லாத்தையும் முட்டாளாக்கி இருக்க. ஒண்ணு. அவசரப்படாதடா. சரத்து மாடே, எங்கடா இருக்க? வந்து தொலை. அம்மா. அப்பா, எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்க. நல்லா இருப்பீங்கடா. என்னையா ஏன் அழுகுற? நான் எங்கடா அழுதேன்? இங்க பாரு, கண்ணு வேத்துச்சுன்னா சொல்லாத. நான் பார்த்தேன் நீ அழுதத. அது சந்தோஷத்துல ஆனந்த கண்ணீரா? ஐயோ, ரொம்ப சந்தோஷமா இருக்கேன்டா. இந்த ஒரு தருணத்துக்காக நான் எத்தனை வருஷம் காத்துக்கிட்டு இருந்தேன். இன்னைக்குதான்டா மனசுக்கு நிறைவா இருக்கு. ஹாப்பியா? அம்மாடி சிவானி, இனி ஏமாவே உன் பொறுப்பு உன்கிட்ட ஒப்படைச்சிட்டேமா. இனி அவனை எப்படி பாத்துக்கணுமா நீ பாத்துக்கோ. அப்பா, அப்படியே நைஸா நழுவிக்கலாம் நினைக்கிறியா? எப்போ உன்ன சுத்தி சுத்தி வந்துட்டா இருப்பேன். அப்படிலாம் உன்னை விட்டுற மாட்டேன்ப்பா. ஆமாப்பா, நானும் தான். இங்க உங்க மகை மட்டும் உங்க பொறுப்பா இருந்தாங்க, இப்ப நானும் சேர்ந்து என்னையும் சேர்ந்து பாத்துக்கோங்கப்பா. இது நல்லா இருக்கு சார். உங்களுக்கு ரெஸ்டே கிடையாது. மகனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டோம், இனி ஃப்ரீயா இருக்கலாம் நினைச்சீங்களோ? ஆமா சார், அப்படித்தான் ஆசைப்பட்டேன். ஆசைலாம் படாதீங்க சார். நீ சிவானியும் சேர்த்து பாருங்க, உங்களுக்கு டபுள் பொறுப்பு. இதெல்லாம் அநியாயமா இல்லையாடா? அதெல்லாம் இல்லப்பா. சரிதான். நீ கூட சேர்ந்து சிரிக்காத. சரத்து, நீ இங்க இருக்க, சிந்துவா பார்க்க போலையா? இனிமேதான் நான் போகணும். உங்ககிட்ட சொல்லிட்டு அப்படி கிளம்பலான்னு பார்த்தேன். சொல்லிட்டு கிளம்ப என்ன இருக்கு? ஆமா சரத்தனா, சீக்கிரம் போ. சிந்துக்கு என்னமோ ஏதோன்னு எனக்கு பயமா இருக்கு.
சரத்தனா, ஆனா ஒரு செகண்ட் மட்டும் நீ வராம இருந்திருந்த கண்டிப்பா நாயகி கூட நான் போயிருப்பேன். இந்த கல்யாணமே முடிஞ்சிருக்காது. அம்மாடி சிவானி, நான் அவ்வளவு தூரம் சொல்லியும் உன் அம்மா வந்து அழுதானு மனசு கரையுதோ? அது வந்து நான் அப்பாலாம் சொன்னாங்களா? சரிதான், சொன்னதும் பழசெல்லாம் மறந்துட்டு கூட போயிடுவ. சரி சரி, அதை விடு. எனக்கு இப்ப ரொம்ப பயமா இருக்கு. எனக்காக தான் சிந்து அங்க இருக்கா. நாயகிக்கு இந்த உண்மையெல்லாம் தெரிஞ்சது சிந்துவ சும்மா விட மாட்டானா? போனா சிந்துக்கு ஒண்ணும் ஆகாதுமா. ஏய், அவ எவ்வளவு நேரம் மெயின்டைன் பண்ணுவா? ஓவர் அசால்ட்டா தான் இருக்க. போடா சீக்கிரம். நான் வேணா வரவா? எதுக்கு சிவானி என்ன திட்டவா? அண்ணா. சரி சரி. சரத்து. சார் சொல்லுங்க சார். வேண்டாப்பா, அசால்ட்டா இருக்காத. சிந்துவை போய் பாரு. அவ எங்க இருக்கா? நாயகி வீட்ல தான் சார். போன் அவகிட்ட தான் இருக்கு. உனதுமே எல்லாத்தையும் மெசேஜ் பண்ணிட்டா. டேய், பிரச்சனை ஒண்ணும் இல்லையா? யார் சொன்னா? உங்க கல்யாணத்தையே லைவா காமிச்சிட்டா. சரத்து, என்ன சொல்ற? அப்ப நாங்க இருக்கிறது சிந்துன்னு நாயுக்கு தெரியும் சார். ஹேய், அப்படின்னா நீங்க? அது ஒண்ணு இல்ல சார், சிந்து எல்லாத்தையும் சமாளிப்பா. அப்படி அவளால முடியலாட்டி நீ அங்க கரெக்டா போவேன்னு சொல்லுவியா? போடா, நேரத்தை வீணாக்காம. நான் போய் தான் அவளை காப்பாத்தணும்னு இல்ல, ஆல்ரெடி அவளை அங்க காப்பாத்த. அண்ணா. எவன்டி உன் அண்ணன்? எவனும் இங்க வரமாட்டான். டேய், எட்ரா கத்திய. ஏ நீ எப்படா வீட்டுக்குள்ள? யார் சரத்? சித்தார்த்தா சார். நானும் கவனிச்சேன், நேத்துல இருந்து மண்டபத்துக்குள்ள சுத்தி சுத்தி வந்தத. டேய், நானும் போலீஸ்காரன் தான்டா. சார். சரத், என்ன சொல்ற? சித்தார்த் சிந்துவை காப்பாத்தையா? சித்தார்த் பக்கத்துல இருக்கிற வரைக்கும் சிந்துவுக்கு எந்த ஆபத்தும் வராது. சிவானிக்கு பதில சிந்துவை மாத்தி காலையில நாயகி கூட அனுப்பி வச்சோம்ல. அப்பாவை போகும்போதே நான் வாட்ச் பண்ணேன். சித்தார்த் பின்னாடி தான் போனான். டேய், என்னடா அநியாயமா இருக்கு? உங்க வீட்டுக்கு ஏகப்பட்ட லட்சத்தை லாஸ் பண்ணி விட்டுருக்கான். உங்களை யாருமே வேண்டாம், பிடிக்கல, எல்லாத்தையும் எதிரியா பாக்குறான். ஆனா சிந்துவை மட்டும். அதான் ராம், எனக்கும் புரியல. ஆனா சித்தார்த் இருக்கிற இடத்துல சிந்து பாதுகாப்பா தான் இருப்பா. அது எனக்கு ஒண்ணு நல்லா புரியுது. சரத், எனக்கு என்னமோ சித்தார்த் சிந்து சின்ன பிள்ளையில பாத்துக்கலாம் இந்த அளவுக்கு பிடிச்சிருக்காது. சித்தார்த்துக்கும் சிந்துக்கும் நடுவுல வேற என்னமோ இருக்கு. சின்ன பிள்ளையில விளையாண்டத நாமளே சரியா ஞாபகம் வச்சுக்கல. சிந்துவுக்கு அது ஞாபகமே இல்ல. ஆனா சித்தார்த்து அதை வச்சுக்கிட்டு இப்படி சுத்துறானா நம்பிக்கை இல்ல சரத். ஏதோ ஒண்ணு இருக்கு. கண்டிப்பா ஜீவா, சீக்கிரத்துல கண்டுபிடிப்போம் அது என்னன்னு. சரி, ஓகே, நான் கிளம்புறேன். சிந்து போகும்போது சித்தார்த்தம் போறத பார்த்தனாலதான் உங்க கல்யாணம் முடியற வரைக்கும் நான் இங்க இருக்க முடிஞ்சது. இனி நான் போய் என் தங்கச்சியை பாக்குறேன். சிவானி, நீ போயிட்டு வானா? சரிம்மா, சீக்கிரம் சாப்பிடுங்க. சார், நான் போயிட்டு வரேன். மண்டபத்துல இருந்து கிளம்பிட்டீங்கன்னா எனக்கு ஒரு இன்ஃபார்ம் பண்ணிடுங்க. நேரா நான் வீட்டுக்கு வந்துடுறேன். சரி சரத். டேய் சரத்து, நானும் வரேன். நீ எதுக்குடா? இன்னைக்கு எப்படியும் ஆபீஸ் லீவு, வெட்டியா தான்டா இருக்க போறேன். இங்கே இருந்தா பந்தி பரிமாற சொல்லிடுவாங்க. அதுக்கு உன் கூடயாவது ஜாலியா? டேய், அங்க சோழிய முடிப்பாங்கடா. பரவாயில்ல, அத சித்தார்த் இருக்கான்ல, காப்பாத்துவான். டேய், சோழிய முடிக்கிறதே அவனா தான் இருக்கும். ஏய், நம்ம சோழிய என்னைக்கு முடிக்கலான்னு காத்துட்டு இருக்கான்டா. சரி வா. ராம், பாத்துக்கோ. சரி சரத். ஹாய் ரோஸ்மா. டேய் இவன் எப்படா உள்ள வந்தான்? ஓய், என்ன பயந்துட்டியா? ஹாய் சொன்னா ஹாய் சொல்லணும். சொல்லுமா. அதெல்லாம் முடியாது. இங்க பாரு, ஒரு ஹாய் சொல்லு. அதெல்லாம் முடியாது. சோ, உன்னோட இதான் தொந்தரவு. நான் எப்படி கரெக்டா இருக்கேன்? உனக்கு அந்த பொறுப்பு இருக்கா? ஹாய் சொல்மா, கை வலிக்குது. சொல்ல மாட்டேன். என்னடா நடக்குது? அதாமா தெரியல. இவன் எப்படி நம்ம வீட்டுக்குள்ள? தர்மா, டோர் எல்லாம் லாக் பண்ண சொன்னேன், பண்ணியா இல்லையா? எல்லாத்தையும் லாக் பண்ணிட்டு தாமா வந்தேன். ஆனா இவன் நம்ம வீட்டுக்குள்ள. தர்மா, வேற வழி இல்ல. 2 பேத்தையும் போட்டு தள்ளு. உன்னால முடியலாட்டி வழி விடு, நான் பாத்துக்கிறேன். ஐயோ அம்மா, நீ வேற. கொஞ்சம் பொறுமையா இருமா. இவன் கொஞ்சம் கிறுக்கு பிடிச்சவன். டேய் தர்மா, மாடே. டேய், எவ்வளவு கஷ்டப்பட்டு செவரேறி குதிச்சு இவளுக்காக உள்ள வந்திருக்கேன். பாருடா, ஹாய் கூட சொல்ல மாட்டேங்கிறா. டேய், செவரேறி குதிச்சு வந்தியா? இருடா, குதிச்ச காலை உடைக்கிறேன். ஏய் மடையா, அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். உன் தங்கச்சி தானே, ஒரு ஹாய் சொல்ல சொல்றா. ஏய், யாரு என் தங்கச்சி? இவளா? சீயா? என்ன ரோஸ்மா சீங்கிறான்? அது ஒரு பேய், அப்படித்தான் பேசும். ஓஹோ, பேயா? சரி, நீ ஒரு ஹாய் சொல்ல. பேயெல்லாம் சொல்ற, ஹாய் சொன்னா என்ன? டேய் உன்ன. தர்மா, உள்ள ஒரு ஹாய் சொல்ல சொல்லு. கொஞ்சம் நிதானமா இருப்பேன். இல்லனா உன்னையெல்லாம் தூக்கி போட்டு மிதிப்பேன். என்னடா, என்ன பெரிய ஹீரோ நினைப்பா? அடப்பாவி, நான் எப்படா ஹீரோன்னு சொன்னேன்?
டேய் நான் பக்கா வில்லேன்டா. ரோஸ் குட்டி இதெல்லாம் நீ சொல்ல மாட்டியா? அடச்சி வாய மூடு. ஏய் கை வலிக்குதுமா, ஹாய் சொல்லு. ஐயையே செய். சை இல்ல ஹாய். ஹாய்டா போதுமா? அப்பாடா ஒரு ஹாய் கேட்கக்குள்ள நாக்கு தள்ளி போச்சு. சரி சரி அடுத்தடுத்து உங்க பிரச்சனை என்னப்பா சொல்லுங்க. டேய் டேய் நீ தாண்டா எங்க பிரச்சனையேவும். எப்ப பாரு இங்க வந்துட்டு யாரா நீ? சிவானிய லவ் பண்றேன்னு சொன்ன, இப்ப இவ பின்னாடி என்ன சிந்து இவ்வளவு கூமுட்டையா இருக்காங்க? ஐயோ இவங்களெல்லாம் எப்படி வில்லனா வச்சிருக்காங்கன்னு தெரியலப்பா. டேய் தர்மா நான் எப்படா சொன்னேன் சிவானிய லவ் பண்றேன்னு? எனக்கு எப்பவுமே ஃபர்ஸ்ட் பெஸ்ட் லவ் எல்லாமே என் ரோஸ்மா தான். அதான்டா என் சிந்தாமணி. சிந்தாமணி? ஒடியேய் உன் பேர் சிந்தாமணியா? இங்க பாரு நாயோ, நானே பயங்கர டென்ஷன்ல இருக்கேன். பேசாம போயிடு. என்ன என்ன டென்ஷன்ல இருக்கியா? உனக்கு என்னடி டென்ஷனு? எங்களுக்கு தாண்டி டென்ஷனு, வயிற்றுச்சல் எல்லாம். இங்க பாரு நாயோ, அந்த சரத்து மாடி என்ன காப்பாத்த வரேன்னு வரவே இல்ல. நானே அவன் மேல கடுப்புல இருக்கேன். என்கிட்ட ஏதாவது பேசி வாங்கி கட்டிக்காதீங்க. ஐயோ என்னடா நடக்குது? தர்மம் பாத்துக்கிட்டே இருக்காத. இவங்க கிட்ட பேசினா பேசிட்டே இருக்கலாம். உன்னை போட்டு தலையில வழி விடு, நானாவது பாக்குறேன். நான் இருக்க மாத்திரம் நீ எதுக்குமா இவள? ஏய் ஏய் அம்மா என்னடா அம்மாங்கிற? உன் அம்மா கொண்டு கொடுக்கவா? டேய் ஏய் ஏண்டா என் சிந்துவ என்ன நினைச்ச? அவ என் உசுருடா, என் கொலை விளக்கு, என் அம்மாடா, என் தெய்வம். எனக்கு எனக்கு எல்லாமே அவதான். அவளை போய் போட்டுவேன. டேய் உன் வாய உடைக்க வேண்டாம். இல்ல இல்ல இத சொன்னா உன் அம்மா வாய உடைக்கணும். கை வைக்க நினைச்சா உன் கைய உடைக்கணும். உடைச்சிடலாமா? டேய் அப்பா என்னடா வில்லனா இருந்துட்டு அழுகுற? ஐயோ சோ இவன் வேற பக்கமா டயலாக் பேசுறான், கடுப்ப கலப்புறான். டேய் சரத்து மாடே வாடா, இன்னைக்கு உனக்கு என்ன பண்றேன்னு பாரு. எருமை எப்படியும் போய் தொலைட்டோன்னு என்ன இங்க விட்டுட்டு நாங்க ஜாலியா தின்னுகிட்டு இருப்ப. வா வா இன்னைக்கு உன்னை வெளுக்கிறேன். டேய் 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 நிறுத்துடா. என் மவன் மேல இன்னும் ஒரு அடி பட்டுச்சு. என்ன பண்ணுவ? என்ன பண்ணுவ? என்ன சிரிச்சுக்கிட்டே பேசுறனால ஒண்ணும் பண்ண மாட்டான்னு நினைச்சிட்டீங்களா? இந்த முகம் என் சிந்துவுக்காக. என்னோட இன்னொரு முகத்தை பாத்தீங்க என்னடா உட்காந்து உட்காந்து விழுந்து விழுந்து சிரிப்போமா? ஆமாண்டா அந்த முகத்தை பார்த்தேன்னா மண்டையிலே அடிப்பேன், பைத்தியம் ஆயிடுவ, அப்புறம் சிரிக்கதான் செய்வ. ஹேய் அடச்சி பேசாம இரு. சிந்து ஓய் ரோஸு வா போலாம். எங்க போலான்னு சொல்ற? உங்க வீட்டுக்குமா? என் வீட்டுக்குனாலும் ஓகே தான். நான் கூட்டிட்டு போக மாட்டேன்லாம் சொல்ல மாட்டேன். போலாமா? அடச்சி போடா. சரி ஓகே அப்பனா உன் வீட்டுக்காவது வா. நானா எங்கேயும் வரல. ஏய் என்ன நினைச்சிட்டு இருக்க? இந்நேரம் கொஞ்ச நாள் லேட்டா வந்தாலும் உன் கழுத்தை சீவி இருப்பான். இங்கேயா இருக்க போறேங்கிற? ஏய் உனக்கு என்ன? இங்க இருந்து போ. சிந்து எனக்கு புரியுது. உன் மனசுல என்ன நினைச்சிருவியோன்னு பயப்படுற, சரிதானே? இப்ப பயப்படுற நீ ஒரு நாள் கண்டிப்பா என்ன மனசார நினைப்ப. கண்டிப்பா நினைப்ப சிந்து. சரி ஓகே நீ என் கூட வர வேண்டாம். இப்படியும் உன் அண்ணன் இங்க வந்துருவான். அவன் வந்ததுக்கு அப்புறம் போலாம். ஓகேவா? வா இந்த இடம் சரிப்பட்டு வராது, கீழே போலாம். அப்பாடா 3 வார்த்தை வந்துருச்சா? என்ன பாக்குறீங்க? கீழே வாங்க. சிந்து வாமா. இத வரேன். என்னங்க வெயிட் பண்ணுங்க, அப்படியே கனெக்ட் ஆயிடும். என்னங்க வாசுகி எவ்வளவு நேரம் தான் வெயிட் பண்றது? என்னங்க இவ்வளவு நேரம் லைவா கல்யாணத்தை பார்த்துட்டு தானே இருந்தோம். இப்ப என்ன இவ்வளவு அவசரப்படுறீங்க? இல்லைங்க நம்ம குடும்ப ஃபங்க்ஷனா, ஆளாளுக்கு அங்க பரபரப்பா சந்தோஷமா அப்படி அங்கிட்டு இங்கிட்டு ஓடிக்கிட்டு, ஐயோ அந்த இடத்துல நாம இல்லையேன்னு ரொம்ப மிஸ் பண்றேங்க. இந்நேரம் நாம அங்க மட்டும் இருந்திருந்தோம் சூப்பரா இருந்திருக்கோம். அதான் எல்லார்கிட்டயும் பேசுவோன்னு பாக்குறேன், கனெக்ட் ஆகவே மாட்டேங்குதுங்க. ஏங்க வாசுகி என்னங்க என்னாச்சு? ஒண்ணு இல்லைங்க, சொல்லுங்க. இல்ல என்ன திடீர்னு? வாசுகி சாரிங்க, நான் ஏதாவது... ஐயோ அப்படிலாம் இல்லைங்க, சும்மாதான். நீங்க பாருங்க கனெக்ட் ஆகுதுன்னு நினைக்கிறேன். என்னங்க ஆஃப் பண்ணிட்டீங்க? என்னங்க ஆச்சு? இல்லைங்க அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நீங்க ஆன் பண்ணுங்க, எல்லார்கிட்டயும் பேசலாம். வாசுகி நான் உங்களை முழுசா புரிஞ்சுக்கிட்டேன்னு எனக்கு தெரியல. ஆனா உங்க முகத்தை பார்த்து உங்க கண்ணை பார்த்து நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு என்னால சொல்ல முடியும். ஏதாவது மனசு கஷ்டப்படுற மாதிரி பேசிட்டேனா? ஐயோ நீங்களாம் பேசலங்க, எனக்கு தான் ஒரு மாதிரி. என்னாச்சு?
இல்லங்க, எனக்கு இந்த பிரச்சனைனால தானே உங்க குடும்பத்தையே விட்டுட்டு இங்க வந்து இருக்கீங்க. எனக்காக சாரிங்க. உங்களுக்கு இப்படிலாம் கஷ்டம் வரும் நான் நினைச்சு பார்க்கல. வேற வழி இல்லாம தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். நீங்க நேரம் வேற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிருந்தீங்கன்னா சந்தோஷமா இருந்திருப்பீங்க. சாரிங்க. சரி ஓகேங்க. என்னங்க என்னங்க என்னாச்சு? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. சரி ஓகே, நான் கொஞ்ச நேரம் வெளியே போயிட்டு வரேன். அப்பா அம்மா பேசுனா பேசுங்க, நான் கொஞ்ச நேரம் கழிச்சு வரேன். என்னங்க என்னங்க என்னாச்சு? ப்ளீஸ் போகாதீங்க, நான் அழுதுடுவேன். கண்டிப்பா அழுதுடுவேன். எங்க போறீங்க? எங்கேயும் போகாதீங்க. நான் பேசுனதுல உங்களுக்கு ஏதாவது கஷ்டமா? என்ன பேசுனதுல கஷ்டமா? எங்க என்னைக்காவது நான் இப்படி கஷ்டப்படுறேன்னு சொல்லிருக்கேனா? உங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டது தப்புன்னு யோசிச்சிருக்கேனா? இல்லங்க. ப்ளீஸ் வாசுகி பேசாதீங்க. என்னங்க கஷ்டமா இருக்குங்க. சாரி, தப்புதான். குடும்பத்தோட எல்லாரும் ஃபங்க்ஷன்ல இருக்கும்போது நாமளும் அங்க இருந்தா சந்தோஷமா இருக்குமே நினைச்சேன். இங்க பாருங்க, நாமளும் புரியுதா? நான் மட்டும் இல்ல. சரி சாரிங்க. என்ன சாரி? எப்ப பாரு இப்படித்தான். இங்க பாருங்க, நான் உங்களை என் மனைவியா தான் நினைக்கிறேன். உங்களுக்கு எப்படி புரிய வைப்பேன்? ஏன் உங்களை நீங்களே குறைச்சுக்கிறீங்க? நாம இந்த வாழ்ற உலகத்துல எல்லாருமே கரெக்டா இருப்பாங்க, பெர்ஃபெக்டா இருப்பாங்கன்னு நினைக்கிறது தப்பு. நமக்கு ஏதாவது ஒரு ஆக்சிடென்ட் நடந்துச்சுன்னா நாமளே இல்லாம போகணும்னு நினைக்கிறதும் தப்பு. மனசு நல்லா இருக்குல்ல, அது போதும். உடம்பளவுல கஷ்டப்படுறத விடுங்க. மனசுல ஏதாவது ஒரு குற்ற உணர்ச்சியை வச்சுக்கிட்டே பேசாதீங்க. வாசுகி, எனக்கு இது பிடிக்கவே இல்ல. இல்லங்க. ப்ளீஸ் வாசுகி பேசாதீங்க, தயவு செஞ்சு பேசாதீங்க. என்னங்க வீரா, போன் கனெக்ட் ஆச்சா இல்லையா? இல்லப்பா, சீக்கிரம் கனெக்ட் ஆயிடும். வைரப்பாவும் ஷாலாமாவும் வந்துகிட்டோம். அவங்க எங்க பந்தி வைக்கிற இடத்துல இருக்காங்க. கொஞ்ச நேரம் வாங்க போட்டோக்குன்னு சொன்னா கேக்குறாங்களா? வரட்டும் ரத்னப்பா, வந்ததும் எல்லாரும் சேர்ந்து திருக்கிட்ட பேசலாம். சரிதான் சரிதான். சுபா, பள்ளி, கருப்பி, வேணி இவங்கெல்லாம் எங்க? எல்லாருமே சாப்பிடுறவங்கள கவனிக்கிறாங்கப்பா. இங்க வாங்கன்னு சொல்லியாச்சு, யாரும் கேக்குறது இல்ல. எல்லாம் அவரவர் வேலையில ரொம்ப சின்சியரா இருக்காங்க. ஆமாடா கண்ணு, இந்த வைரம் பாரு. அந்த அவங்களை கவனிச்சுக்கிட்டு அப்புறம் போட்டோவுக்கு வரேன்னு சொல்லிட்டு ஒரு போட்டோ கூட வந்து நிக்க மாட்டேங்கிறான். சரி விடுங்க, நீங்க இந்த அளவுக்கு ஃப்ரீயா இருக்கணும் தான் உங்க தம்பி எல்லாத்தையும் பாத்துக்கறாங்க. அது என்னமோ உண்மைதான். என் தம்பி என்ன மட்டும்தான் பார்த்து பார்த்து செய்வான். அதாங்க சொல்றேன். வரட்டுங்க, வைரமும் சாலாவும் வந்ததும் அப்புறம் இங்க பாருங்க, மரகதம் இல்ல, மரகதம் வீட்டுக்கார் இல்ல, ஜீவா சரத்து சிந்துவா பார்க்க போயிட்டாங்க. நம்ம வீட்டுல இப்படி ஒரு விசேஷம்னா அவ்வளவு பெரிய கூட்டி உட்கார வச்சு ஒரு போட்டோ எடுக்கிறது ரொம்ப கஷ்டங்க. அத்தை, அது உண்மைதான். ஒரு ஆள் இருந்தா ஒரு ஆள் இருக்க மாட்டாங்க. ஒரு ஆளை புடிச்சிட்டு வருவோம், இன்னொரு ஆள் இங்க இருந்து ஓடிடுவாங்க. இந்த விசேஷ வீட்டுல இதான் அலப்பற. ஆமாமா. என்ன ஃபேமிலி போட்டோ எடுக்கலானா? தீர்வும் வாசுகியும் ஊர்ல இருக்காங்க. சரி ஓகே, வரட்டும். சீக்கிரத்துல ஜீவாவுக்கு கல்யாணத்தை ஏற்பாடு பண்ணலாம். அவன் கல்யாணத்துக்கு எல்லாரும் சேர்ந்து ஒன்னா ஒரு ஃபேமிலி போட்டோ எடுக்கிறோம். என்னது, ஜீவாவுக்கு கல்யாணமா? ஏண்டா, என்னாச்சு? இல்லம்மா, அது ஜீவாவுக்கு தெரியுமா? டேய், பொண்ணே பாக்கலடா. பொண்ணெல்லாம் பார்த்து பொண்ணு பிடிச்சதுக்கு அப்புறம் அவங்க கிட்ட சொல்லிக்கலாம். பொண்ணு பிடிச்சதுக்கு அப்புறம் சொல்லிக்கலாமா? ஆமாண்டா. ஏன் வீரானா, மதியானிய நீ பார்த்து ஓகே சொன்னியா இல்ல அப்பா அம்மா ஓகே சொன்னாங்களா? அப்பா அம்மா தான்டா. அவங்க ஓகே சொன்னதுக்கு அப்புறம் நீ போய் பாத்தியா? ஆமாண்டா, பார்த்ததும் எனக்கும் ரொம்ப பிடிச்சு போச்சு. ஏனா நீ பொண்ணு பார்க்கும்போது அங்க மதியானி இல்லாம வேற ஏதாவது ஒரு பொண்ணு இருந்தா என்ன பண்ணிருப்ப? மதிய என்ன பாக்குறாளா? இல்ல இல்ல. ஓகே ஓகே, அப்ப நான் சொல்றேன். சொல்லு என்னால முடிஞ்சது. உன்னால முடிஞ்சதா? இல்லனா கேள்வி கேட்டு தெரிஞ்சுக்கிறது என்னால முடிஞ்சது. சரி சரி சொல்றேன், கேளு. கேக்குதா? என்னடா? ஐயோ சொல்லுனா. மதிய நீ இல்லாம வேற பொண்ணு இருந்திருந்தா என்ன பண்ணிருப்ப? அந்த பொண்ணு மதிய விட அழகா இருந்திருந்தா ஓகே சொல்லிருப்பேன்டா. மதியனிய விட அழகுல கம்மியா இருந்திருந்தா அப்பா அம்மா ஓகே சொல்லிட்டாங்களே, அப்பவும் ஓகே சொல்லிருப்பேன்டா. ஓகே, இன்னொரு கேள்வி. மதியனியா அழகா இருக்காங்கன்னு சொன்ன, அவங்க கொஞ்சம் அழகுல கம்மியா இருந்திருந்தா? ஐய, அப்பவும் ஓகே சொல்லிருப்பேன்டா. ஏன்னா அதான் அப்பா அம்மாவுக்கு பிடிச்சு போச்சே. அடச்சி, நீ எல்லாம் பொண்ணு பார்க்கவே லாக்கி இல்ல. ஏன்னா நானும் பொண்ணு பார்த்தேன்னு பெருமையை பீத்திட்டு. டேய் அட போனா, மண்டபத்துல வந்து பொண்ணு வந்தாச்சு, தாலி கட்டுனா நீ கட்டிட்டு வந்திருக்கலாம். ஐயோ, ஒன்னெல்லாம் ஒரு ஆளுன்னு நினைச்சு ஜீவாவுக்கு என்ன பண்ணலாம்னு யோசிக்க உன்கிட்ட பேசிட்டேன். சக்தி. ஐயோ அண்ணி, கேட்டுட்டு இருக்கீங்களா? உங்களை மறந்துட்டேன். என்னது, மதி கேட்டுட்டு இருக்காளா?
ரொம்ப ஷாக்லாம் ஆகாத. அண்ணி சண்டை போடுற மாதிரி நீ ஒன்னும் பேசல. ஏன் 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 பேசல? ஏன் நீ இந்நேரம் உங்க அப்பா அம்மா என்ன பிடிக்கலன்னு சொல்லியிருந்தா இவங்களும் என்ன பிடிக்கலன்னு தானே சொல்லியிருப்பாங்க. ஓஹோ, இப்படி கூட சண்டை போடலாம். போடலாமே. ஓகே ஓகே, என்ஜாய் என்ஜாய். டேய் அட போனா நீயும் உன் சண்டையும். ஏய், என்னங்க? என்னடா நினைச்சிட்டு இருக்க? ஐயோ நல்லா மாட்டிக்கிட்டேன். ஏய் வாயில ஏதாவது வந்துட போகுதுனா பேசாம போயிடு. சண்டை போடுற மூஞ்ச பாரு. எல்லாமே அப்பா அம்மா இஷ்டப்படி செய்வாராம். இதுல இவருக்கு பிடிச்சதுன்னு ஒரு வார்த்தை சொல்லிக்குவாராம். என்னடா இது பித்தலாட்டமா இருக்கு. என்னங்க மதி, என்ன பேசிட்டு இருக்கீங்க? அது ஒண்ணு இல்லம்மா. ஐயோ, இனி நீங்க சண்டைய வேற கேட்கணுமா? நம்ம அந்த கண்ணிக்கிட்டயாவது இந்த கேள்வியை கேட்டிருக்கலாம். என்ன கேள்வி? இல்ல என்ன புடிச்சு கட்டிக்கிட்டியான்னு. புடிச்சா? அடப்பாவி, ஃபர்ஸ்ட் நைட் அன்னைக்கே உன கொலை பண்ணிடலாம் தான் நினைச்சேன். என்னது? ஆமாடா. அப்புறம் கொஞ்சம் நீ வீரமா அப்படி இப்படின்னு பேசுனியா? என்ன வேற டார்ச்சர் பண்ண மாட்டேன்னு சொன்னியா? அப்புறம் பாவம் போய் தொலைதுன்னு விட்டுட்டேன். சுபாமா. எஸ் எஸ். இல்ல இப்ப அந்த மாதிரி ஏதாவது ஐடியா? ஐயா, இப்போ வரைக்கும் அதெல்லாம் எதுவும் தோணல. தோணுனா சொல்றேன். ஏன் சொல்ல மாட்ட? டேய் ராம், இதெல்லாம் கேட்டுமாடா நீ கல்யாணம் பண்ணிக்கிற? ஐயோ ஐயோ, கல்யாணம் பண்ணிக்கும் போது நல்லாதான்டா இருக்கும், வாழும் போதும் நல்லாதான்டா இருக்கும். நல்லதா கெட்டதோ அனுசரிச்சு நமக்கானவன் விட்டு கொடுத்து போனா என்னடா பிரச்சனை? சந்தோஷமா இருக்கலாம்டா. நோட் பண்ணிக்கிட்டேன்டா. விட்டு கொடுத்து போனா நோட் பண்ணிக்கிட்டேன். சக்தி, நடத்து நடத்து. டேய், நீங்களா பேசுனது போதும். திருவுக்கு கனெக்ட் ஆகுதான்னு பாருங்க. அவங்க கிட்ட எல்லாரும் பேசிட்டு அப்புறம் மண்டபத்தை ஒதுக்கிட்டு வீட்டுக்கு போகணும்டா. சீக்கிரம் நல்ல நேரத்துக்குள்ள வீட்டுக்கு போகணும். இதோ பாக்குறேன்ப்பா. ம். என்னங்க என்னங்க ப்ளீஸ். சாரி, இனி நான் அப்படி பேச மாட்டேன். என்னங்க ப்ளீஸ்ங்க. இனிமே இந்த மாதிரி பேசாதீங்க. வாசுகி, நமக்கு ஏதோ பிரச்சனை, நாம எல்லாத்த விட தனிப்பட்டவங்க, அந்த மாதிரி உங்க மைண்ட்ல திங்க் பண்ணாதீங்க. உங்களுக்கு நடந்தது ஒரு ஆக்சிடென்ட், நான் புரிஞ்சுக்கிறேன். என்னை விட உங்களை யார் புரிஞ்சுக்கணும் சொல்லுங்க? உண்மைதாங்க. நீங்க என்ன புரிஞ்சுக்கிட்டு பேசுறீங்க. இதுக்கே நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். சரி சாரி, இனி நான் அப்படிலாம் பேச மாட்டேன். என்னங்க? வாசுகி சாரி. ஐயா, சாரிலாம் அதுக்கு. நான் தான் சாரி சொல்லணும். உங்களை பேசி கஷ்டப்படுத்திட்டேன். இல்ல வாசுகி, நான் உங்ககிட்ட ஒரு விஷயத்த மறைச்சிட்டேன். மறைச்சிட்டீங்களா? என்னங்க? அது வந்து வாசுகி, அது வந்து நீங்க கன்சீவா இருக்கீங்கன்னு சொன்னதும் நம்ம ஃபர்ஸ்ட் டைம் செக்அப் போனோம் பாத்தீங்களா? அப்போ டாக்டர் என்கிட்ட ஒரு விஷயம் சொன்னாங்க. என்னங்க? அத உங்ககிட்ட இருந்து நான் மறைச்சிட்டேன். இந்த குழந்தைய பெத்துக்கலான்னு சொன்னதுக்கு அதுவும் ஒரு காரணம். உங்ககிட்ட மறைச்சது எனக்கு சரியா தப்பான்னு தெரியல. ஆனா வாசுகி புரிஞ்சுக்கோங்க, நான் அந்த குழந்தை பெத்துக்கலான்னு உங்ககிட்ட வாக்கு கொடுத்துட்டேங்கிறதுக்காக உங்களை இவ்வளவு தூரம் கேர் பண்ணவோ வைக்கவோ அதெல்லாம் இல்லைங்க. எனக்கு உண்மையிலேயே உங்களை ரொம்ப பிடிச்சிருந்தது. உங்களோட மனசு எதை பத்தியும் யோசிக்காம எனக்கு இந்த பிரச்சனை, நான் இதனால உங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன், இனி நான் என் வாழ்க்கையை பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி உங்களோட முடிவை எடுத்தீங்க பாத்தீங்களா? அந்த ஒரு நிமிஷம் உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சதுங்க. என்கிட்ட எதையும் மறைக்கணும்னு நினைக்கல, உண்மையா இருக்கீங்க. அந்த உண்மை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இதெல்லாம் எதுக்கு சொல்றேன்னா, நான் இப்ப சொல்றத கேட்டு இதுக்காக தான் அந்த குழந்தைய பெத்துக்க சொன்னியா, இதுக்காக தான் என்ன கேர் பண்ணியா, அந்த மாதிரி எல்லாம் நீங்க கேட்டக்கூடாது. அதான். என்னன்னு சொல்லுங்க. அது வந்து சொல்லுங்க. அன்னைக்கு ஹாஸ்பிட்டல்ல டாக்டர் எனக்கு போன். எனக்கு ஊர்ல இருந்துதான். என்னங்க, கனெக்ட் பண்ற வீடியோ கால் கொஞ்சம் நார்மலா இருங்க. ஏன்னா அப்பா அம்மா நம்ம முகத்தை பார்த்தாலே கண்டுபிடிச்சிருவாங்க ஏதோ பிரச்சனைன்னு. ஓகேங்க. ஓகேவா? நீங்களும் கொஞ்சம் சிரிங்க. டேய் திரு, வீரானா, என்னடா ஆச்சு? எவ்வளவு நேரமா ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். ஐயோ சாரினா, கொஞ்சம் நெட்வொர்க் ப்ராப்ளம். சரி ஓகேடா. டேய் ராம், சிவானி, ஹாப்பி மேரேஜ் லைஃப்மா. தேங்க்ஸ்ண்ணா. திரு, ஊட்டி ஓகேவா? ஒர்க் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணியாச்சா? ஆமா ராம், இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா மூவ் ஆகுது. ஓ சூப்பர் திரு. டேய் திரு, நீ மட்டும் ஜாலியா அங்க என்ஜாய் பண்ற. ஆமாண்டா, ரொம்ப என்ஜாய் தான். பாரியா நீயும்? இதோ இப்பவே கிளம்புறேன். ஆமாமா, அப்படியே கிளம்பிட்டாலும். வாசுகி எப்படி இருக்க? இங்க நீங்க ரெண்டு பேரும் இல்லாததுதான் குறை. மிச்சப்படி ரொம்ப என்ஜாய் பண்ணோம். ஹாய் மதி, ஹாய் சுபா. எங்களுக்கும் அதான் வருத்தம். நாங்க தான் இங்க இருக்கோம், ஆனா எங்க மனசெல்லாம் அங்கதான் இருக்கு.
ரொம்ப மிஸ் பண்றோம் மதி. ஹே ஓகே ஓகே, ரொம்ப ஃபீல் பண்ணாதீங்க. இப்போ என்ன பக்கத்துல தானே, ஒரு நாள் வந்துட்டு போங்க. இல்லாட்டி நாங்க எல்லாரும் சேர்ந்து அங்க வரோம். ஆமா தீரு, ஒரு நாள் ஃப்ரீயா இருக்கும் போது நாங்க எல்லாம் வாரோம். நீங்க எல்லாருமா? ஆமாண்டா. நீங்க சரி ஓகே, வர்றதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்ன சொல்லிடுங்க. ஏன்டா? இல்லடா, ஏதாவது பிளான் பண்றதுக்கு தான். என்னன்னா பிளான் பண்ணவா? அதான்டா, அதான் எல்லாம் எங்க போலாம், எப்படி என்ன ஏதுன்னு அந்த பிளான். ஓ அப்படியா? ஓகே ஓகே திரு, கண்டிப்பா இன்ஃபார்ம் பண்றேன். டேய் அப்பா எங்க பாரா? அதோ. டேய் திரு, அப்பா இங்க இருக்கேன்டா. வாசுகி, அத்தை, மாமா நல்லா இருக்கீங்களா? ரொம்ப நல்லா இருக்குமா? வாசுகி, நீ எப்படிமா இருக்க? படிப்பெல்லாம் எப்படி போகுது? நல்லா போகுது மாமா. சரிடா கண்ணு, பார்த்து கவனமா இருங்க. எல்லாரும் சேர்ந்து உங்ககிட்ட பேசணும்னு ஆசை, அதான் இந்த வீடியோ கால். அப்பா ரொம்ப சந்தோஷம்ப்பா. அங்க நாங்க இல்லையேன்னு கொஞ்சம் வருத்தம். இப்போ உங்களெல்லாம் பார்த்து நேர்ல பேசுன மாதிரி இருக்கு. ரொம்ப சந்தோஷம்ப்பா. சரியா சரியா, அது போதும். திரு, கவலையே படாத. எப்ப பேசணும்னு சொல்லு, இந்த மாதிரி எல்லாரும் சேர்ந்து ஒண்ணு போல பேசிடலாம். சரிங்க சார். டேய் சரி மண்டபத்தை ஒதுக்குற நேரம் ஆயிடுச்சு. எல்லாரும் சாப்பிட்டாச்சு, எல்லாரும் கிளம்பியாச்சு. நாங்களும் கிளம்புறோம்டா. வீரானா, வைராப்பா எங்க, சாலாமா எங்க, அப்புறம் வள்ளியக்கா, வேணி, கருப்பி இவங்களெல்லாம் காணோம். டேய் அவங்க எல்லாம் மண்டபத்துல கொஞ்சம் வேலை இருக்கு, பாத்துட்டு இருக்காங்கடா. நாங்க எல்லாம் உன்கிட்ட பேசணும் தான் இப்படி நின்னுட்டு இருக்கோம் வெட்டியா. சரி நாங்களும் போய் வேலையை பாக்குறோம். அடுத்து நைட்டு ஃப்ரீயா இருந்தேன்னா கால் பண்ணு. சரி வீரானா. டேய் சக்தி, ஃப்ரீயா இருக்கும் முதல்ல நானும் பேசுறேன்டா. வாசுகி, நானும் பேசுறேன். சரி சுபா. சரிண்ணா, சரி போய் வேலையை பாருங்க. மண்டபத்தை ஒதுக்கிட்டு வீட்டுக்கு கிளம்புங்க. ஃப்ரீ ஆயிட்டு பேசலாம். சரிடா. அப்பா அம்மா வச்சிடுறேம்மா. சரியா, சீக்கிரம் 2 பேரும் சாப்பிடுங்க. வச்சிடறேன்டா. சரிங்கம்மா. வீரா, கட் பண்ணு, அதுக்கப்புறம் பேசிக்கலாம். இதோ ஓகேப்பா. சரி அப்பா, பொண்ணு மாப்பிள்ள கொஞ்சம் நேரம் உட்காரட்டும். அப்ப இருந்து போட்டோவுக்கு அப்புறம் நம்ம கூட பேச இப்படியே நின்னுக்கிட்டே இருக்காங்க. நீங்க எல்லாம் கூட மாட இருங்க. நானும் சக்தியும் போய் எல்லாத்தையும் ஒதுக்கிட்டு உங்ககிட்ட சொல்றோம், அப்படியே வீட்டுக்கு போலாம். சரியா, பாத்துக்கோ. அப்படியே சரத்து கால் பண்ணு, இன்னும் காணும் பாரு. சிந்துவை கூட்டிட்டு வரேன்னு போனா. அப்பா இப்பதானே போயிடுக்கான், அவன் பார்த்து வந்துருவான்ப்பா. சரியா சரியா, சரி டக்குன்னு வீட்டுக்கு கிளம்புங்க. நல்ல நேரம் முடியும் கூட வீட்டுக்கு போலாம். சரிங்கப்பா. என்னங்க ஏதோ சொல்லணும்னு சொன்னீங்க? சொல்றேன் வாசுகி. உங்ககிட்ட இவ்வளவு நாள் மறைச்சதுக்கு சாரி. சாரி எல்லாம் வேண்டாம். நீங்க எது செஞ்சாலும் என்னோட நல்லதுக்கா இருக்கும்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. நீங்க சொல்லுங்க, என்ன விஷயம்? அது வந்து என்னடா இந்த மொழி முழிக்கிற? உங்களால ஒண்ணுமே பண்ண முடியலனா? டேய் நீ போடா, வெளிய போ. எங்க வீட்டுக்குள்ள நீ எதுக்குடா வார? அதுவும் திருட்டுத்தனமா. இப்பவே போலீஸ் கம்ப்ளைண்ட் பண்றேன். பண்ணுடா. ஒரு பொண்ணை அடைச்சு வச்சு கொடுமைப்படுத்துறேன்னு நானும் கம்ப்ளைண்ட் பண்றேன். எவன் எதுவுமே தெரியல. ஆளாளுக்கு நம்ம வீட்டுக்குள்ள வந்துட்டு நம்ம கிட்டயே அதிகாரம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இல்ல இதை இப்படியே சும்மா விட்டோம் சரி வராது. பொறுமையா போக போக நம்ம தலையில ஏறி உட்காந்து மிளகா அரைப்பாங்க. இன்னைக்கு இதுக்கு ஒரு முடிவு கட்டணும். எதா இருந்தாலும் நம்மளோட பிரச்சனையா போகட்டும். பசுபதி தான் உள்ள இருக்கான். தர்மாவும் அவனாவது இங்க சந்தோஷமா இருக்கட்டும். எவனே தெரியாம நம்ம வீட்டுக்குள்ள நுழைஞ்சுக்கிட்டு நம்மளே பேர் சொல்லி நாயுன்னு மக்களும் கிண்டலுமா கேலியுமா தெரிஞ்சால அவளை ஏதாவது பண்ணணும். அப்புறம் இவனை கவனிச்சுக்கலாம். இவள மாடியில தானே எடுத்துட்டு வரேன். எப்படி பேசுறான், ஆனா நம்மளால ஒண்ணும் பண்ண முடியாம. அம்மா எங்க போனாங்க? மாடிக்கு. சரி வரட்டும். சிந்து, இவன் சிந்துவா? அப்பனா இவ என் அண்ணன் சொன்னது சரத்தையா? சரத்து தான் இவ அண்ணனா? எப்படி சிவானி மாதிரியா 2 பேரு? ஐயோ, எதா இருந்தாலும் இருந்துட்டு போகுது. இவன் வேற வந்து தொலைஞ்சிட்டான். ஒன்னே சமாளிக்க முடியாது, இப்ப 3. என்ன பண்ண போறோம்? எருமை மாடு பண்ணி கொஞ்ச நாள் அறிவு இருக்காடா? என்னடி ஆச்சு? என்ன ஆச்சா? சரத்து, நீ சொன்ன மாதிரியே சித்தார்த் இங்க இருக்கான். என்னடா என்ன யோசிக்கிற? அதான் வந்துட்டேன்ல. எங்கடா வந்த? ரொம்ப லேட். நேரந்தோ நிக்கிறான் பாரு. இவன் மட்டும் வரல, இந்நேரம் நான் போய் சேர்ந்திருப்பேன். சிந்தாமணி, என்னடி சொல்ற? என்ன சொல்ற? இந்த தர்மா என் கழுத்துல கத்திய வச்சிட்டான் தெரியுமா? கத்திய வச்சானா? ஆமாடா, எப்படி பயந்துட்டேன் தெரியுமா? இவன் மட்டும் வரல, கத்திய உள்ள இறக்கி இருப்பான். இப்படி உன்கிட்ட கத்த கூட முடியாதுடா. சரி அதான் ஒண்ணும் ஆகலைல. அட பாவி, கூட பிறந்தவளை இப்படியே ஒளிச்சு கட்டிடுவான்னு முடிவு பண்ணிட்ட.
ஏய் சிந்தாமணி. போடா இவனே, இனி என்னை எதையாவது அதை செய் இதை செய்ன்னு சொல்லு. சிந்து ஃபீல் எல்லாம் பண்ணாத, எல்லா பிரச்சனையும் முடிஞ்சது. இனிமேல் உன் திறமைய காட்ட, அதான் உன் தைரியத்தை காட்டுறதுக்கு எந்த வேலையும் இல்ல. போடா ஜீவா எருமை, நீ எல்லாம் அத்தை பையன் சொல்லிக்காத. என்ன காப்பாத்தணும்னு என்ன இருந்ததாடா ரெண்டு பேத்துக்கும்? சொல்லுங்கடா, ரெண்டு பேரும் நல்ல மூக்கு மட்டும் தின்னுட்டு தானே வந்திருக்கீங்க. ஐயோ கொஞ்ச நேரம் பேசாம இரு. அப்பனா தின்னுட்டு தான் வந்திருக்க. சோ சரி வழிவிடு, அந்த தர்மாவை என்னன்னு கேப்போம். என்கிட்ட என்னன்னு பேசு. சிந்து ஓ செல்ல சண்டை ரொம்ப அழகா இருக்கு. அண்ணங்கிட்ட போடுற சண்டை என்னைக்கு இந்த மண்ணங்கிட்ட போட போறான்னு தெரியல. ஓகே ஓகே எது பாக்குறேன். சரிடி சாரி. அத வழிவிடு, இந்த தர்மாவும் நாயகிக்கும் ஒரு முடிவு கட்ட. வீட்டுக்கு வாடா, நான் உனக்கு முடிவு கட்டுறேன். ஏய் ஏய் சரத்து, ஏய் டேய். ஏய் அவளை கொல்ல வந்தா நீ ஓட வரியாடா? உன்னையும். ஏய் நாயோ. டேய் 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 சித்து, ரத்தம் வருதுடா. ஜீவா உடனே ஹாஸ்பிடல் கூட்டிட்டு போ. ஏய் ஒண்ணும் வேண்டாம் நாயோ, நான் அவ்வளவு தூரம் சொல்லியும் ஏன் சிந்துவ. டேய் டேய் சித்தார்த் எங்க போற? சரத்து பயப்படாதடி, ஒண்ணு இல்ல. இல்லடா, சும்மா கத்தி வச்சு பூச்சாண்டி காட்டுறான்னு பார்த்தா நிஜமாலே இப்படி. நான் தான் ஆரம்பத்துல இருந்து சொன்னேன்ல, சொத்துக்காக இதுக்கு என்ன வேணாலும் பண்ணுங்கன்னு. சரத்து இந்த மணி பயப்படுறியா? என்னடி இதெல்லாம் பார்த்து பயந்துட்டு? நீ போ. ஜீவா சொல்லுடா, சிந்துவை வெளியே கூட்டிட்டு போ. டேய் கூட்டிட்டு போ. இல்லடா அந்த நாயுவ சும்மா எப்ப விடுவேன்? என் தங்கச்சியவே கத்தியால குத்த வரா, அவளை அப்படி விட்டுருவேன். இப்பவே அரெஸ்ட் பண்றேன், இனி அவ வெளியே வர முடியாதுடா. ஏண்டா ஏன் சிந்துவ எப்போடா இப்படிலாம் என்ன வருது? சித்து ஏய் எப்படா சிந்துவ குத்த மனசு வருது? அம்மா நிறுத்துறா, உன் அம்மாவை அடிக்க கூடாதுன்னா ஒன்னு அடிக்கிறேன். டேய் டேய் என் மாவனை விடுறா. இங்க பாரு. டேய் இப்ப நிறுத்த போறியா இல்லையா? ஹேய் ஒரு வார்த்தை பேசுன அவ்வளவுதான். உன்னாலதான் உன் மவன் அடி வாங்குறான். நீ ஏதாவது என் சிந்துவை பண்ணணும்னு நினைப்ப சொல்லு. சரத்து, இவன் இப்படி பண்றான்? டேய் டேய் சித்து என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க ஆளாளுக்கு? டேய் என்னடா போடா ஹாஸ்பிடல் போ. இப்போ வந்துருவாங்க இவளை அரெஸ்ட் பண்ண. நீ இவ வெளியே வர முடியாது, நான் பாத்துக்கிறேன். நீ ஹாஸ்பிடலுக்கு போ. ஜீவா நான் ரெடி தான்டா, அவனை வர சொல்லு. ஏய் எனக்கு போய்க்க தெரியும், என்ன பாத்துக்க தெரியும். சிந்துவை ஒழுங்கா பத்திரமா வீட்டுக்கு கூட்டிட்டு போ. இங்க பாரு சொல்லியிருக்கா இவ வெளியே வர முடியாதுன்னு. இவ மட்டும் வெளியே வந்தா அடுத்த நிமிஷம் இவளை நான் கொல்லுவேன். அம்மா கறி உள்ள போயிட்டா நீ மட்டும் வெளியே இருக்கேன்னு சிந்துவை ஏதாவது செய்யலாம் மட்டும் யோசிச்சிடாத, தோல உரிச்சிருவேன். டேய் போடா, எனக்கு தெரியும். அதை இவளை அரெஸ்ட் பண்ணி உள்ள போடு. டேய் டேய் நில்றா, ஹாஸ்பிடல் கூட்டிட்டு போறேன். டேய் சித்தார்த் எனக்கு எவனும் தேவையில்ல, சிந்துவை ஒழுங்கா வீட்டுக்கு கூட்டிட்டு போங்க. என்னடா சரத்தி இப்படி இருக்கான்? சரி அத பாத்துக்கலாம். ஜீவா நீ சிந்துவை கூட்டிட்டு வீட்டுக்கு போ. நீயும் கூட வாடா. இவளை அப்படியே விட்டுட்டு வந்தா இப்படி அரெஸ்ட் பண்ணி உள்ள போட்டு வரேன். டேய் டேய் நாயும் பசுபதி கூட வெளியே வந்துருவான், ஆனா இனி உன்னால வெளியே வர முடியாது. எத்தனை வருஷம் தெரியல, உள்ள கடந்து கஷ்டப்படு. இங்க பாரு, என்ன காரணம் சொல்லுவ? உடச்சி என் தங்கச்சிய கத்தியால குத்த வந்திருக்க, இதுக்கு மேல என்ன காரணம் வேணும்? ஜீவா சிந்துவை கூட்டிட்டு வீட்டுக்கு போ. சரிடா சிந்து வா. டேய் சரத்து, அவன் பார்த்து வருவான், நீ வா. டேய் சீக்கிரம் வீட்டுக்கு வா. போ போலாமா? டேய் டேய் அதெல்லாம் முடியாது. பேசாம இருந்தேன்னா உன்னை விட்டுட்டு போவேன், உன்னையும் தூக்கி உள்ள போட்டுருவேன். சார் வாங்க சுப்பிரமணி, இந்த அம்மாவை ஜீப்ல ஏத்துங்க. ஓகே சார். அம்மா ஏய் நடமா, போ போ, என்ன பாக்குற போ. வா வா. நான் என்ன? ஏய் கை பேசாம வா, இல்ல கையில விளங்க மாட்டி ஏத்திட்டு போவேன். சார் 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 எங்க அம்மா சார். உங்க அம்மா தான், இனி வெளியவே வர முடியாது சார்.